நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா மட்டும் போதாதுங்க. அந்த உழைப்பை யார்கிட்ட விக்கிறங்கிறதா ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு வேலையை குழுக்கா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கூலியை கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க. 5 நிமிஷம் தானே ஆச்சு, ஏன் இவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இதான் நம்மள பல பேர் ஃபர்ஸ்ட் கேட்கப்படுற கேள்வியா இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த 5 நிமிஷத்துக்கு பின்னாடி உங்களோட பல வருஷ அனுபவம் தியாகமும் இருக்கு அப்படின்னு. ஒரு பொருளை செய்ய எவ்வளவு செலவாகுங்கிறது அப்படிங்கிறது முக்கியமே இல்ல, அது யாருக்கு தேவைப்படுது, அதனால அவங்களுக்கு என்ன லாபங்கிறது தான் இங்க கணக்கு. நாம எப்பவுமே அதிக காசு கேட்கறதுக்கு ஒரு தயக்கத்தோடவே இருப்போம். அந்த தயக்கம் தான் மத்தவங்களுக்கு வசதியா போயிருது. நீங்க வேலையை மலிவா கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா பார்க்க மாட்டாங்க, மத்த எல்லாரும் போலவும் ஒரு சாதாரண ஆளா தான் பார்ப்பாங்க. உங்ககிட்ட வர்றவங்க உங்க நேரத்துக்காக காசு தரல, அவங்களால முடியாத ஒரு வேலையை நீங்க முடிச்சு தரீங்க பாத்தீங்களா, அந்த நிம்மதிக்கு தான் உங்களுக்கு காசு தர்றாங்க. உங்க உழைப்புக்கு மரியாதை நீங்களே தான் முதல்ல கொடுக்கணும். நீங்க உங்களை மதிக்காத வரைக்கும் இந்த உலகம் உங்களை மதிக்கவே மதிக்கும். இத்தனை காலம் உங்க உழைப்பை மலிவா கொடுத்துட்டீங்க, அது போதும். இனிமே நீங்க கேட்கறது வெறும் காசு இல்ல, உங்களோட தகுதிக்கான மரியாதை. போல பயனுள்ள தகவல் இருக்கு. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.